ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, saree ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட்ஸ், அதாவது ஒரு 3 பின்ஸ் வந்து நம்ம அதில் வந்து பின் பண்ணணும். அது என்னென்ன எப்படி பின் பண்ணணுன்றதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த saree நான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் ப்ளீட் வந்து எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் இருக்கணுன்றத ஜஸ்ட் நீங்கள் ரஃபாக இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களோட நீக்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றது பார்த்துக்கோங்க. இன்னொரு ட்ரிக் என்னன்னா, நம்ம கிரவுண்ட்லேருந்து ஒரு ஜான் மேலே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சில பேர்த்துக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தூக்கி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீ வரைக்கும் வச்சுக்கலாம், நீக்கு கீழேயும் வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக ஷோல்டர்கிட்ட இந்த அளவில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே இருக்கட்டும், ஷோல்டர்லேயே இருக்கட்டும். அதை வந்து அப்படியே நம்ம சுற்றி இங்கே எடுத்துட்டு வருவோம் இல்லையா? இங்கே எடுத்துட்டு வரும்போது இந்த இடத்துல நம்ம பின் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பின் பண்ணாம கரெக்டா இந்த முட்டி இருக்குல்ல, முட்டியிலேருந்து ஒரு ஜான் மேலே. அது ஏன்னா அப்போதான் நம்ம வந்து இந்த இடத்துல ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம இங்கேயே பின் பண்ணிட்டோம்னா ப்ளீட்ஸ் வைக்க முடியாது. ஸோ அதனால நம்ம அதுலேருந்து இந்த முட்டியிலேருந்து ஒரு ஜான் மேலே எடுத்துக்கிட்டோம்னா இப்படி 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 வச்சோம்னா நம்மளுக்கு அழகாக ப்ளீட்ஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால நான் முட்டியிலேருந்து ஒரு ஜானுக்கு மேலே ஒரு பின் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சென்டர் ப்ளீட் கிடைக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இப்போ புடவையோட உள் சைடு எடுத்துக்கிட்டோம். உள் சைடில் கரெக்டாக இந்த இடத்துல நம்ம வச்சு ஜஸ்ட் இப்படி ஒரு ரோல் பண்ணிட்டு கரெக்டாக உங்களோட ஸ்டொமக்கோட சென்டர் இருக்கு இல்லையா, சென்டர் ஏரியா, அந்த இடத்துல நீங்கள் ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அழகா சென்டர் ப்ளீட்ஸ்க்கான இது கிடைச்சிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு பின் பண்ணணும், இந்த இடத்துல ஒரு பின் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கும் உள்ள கேப் தான் நம்மளுக்கு சென்டர் ப்ளீட்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த 3 பின்னில் எப்படி நம்ம சாரியை வச்சு ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.